ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு கல்யாண கொலுசு இருந்து. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாண கொலுசு மட்டும் போட்டு ஒரு சின்னதாக செயின் கொலுசு மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். செயின் கொலுசு மாதிரி எடுத்தால் சீக்கிரம் அறுந்துரும், அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக பட்டையா பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பழசும் போட்டு கொஞ்சம் மேலே காசு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரி அப்போவா போகலாம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நேக்கா 3 பேரும் என்னோட மண்டைய கழுவி கடையிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி விட போகிறது கிடையாது. டீனேஜில் போட்டிருந்த 2 கொலுசு கல்யாண கொலுசு 3 அள்ளி போட்டு போயிட்டேன். எப்படி 3 ஜோடி கொலுசு போட்டால் மேலே காசு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி அப்புறம் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுக்காக ஐயரை பார்த்து நல்ல டேட்டு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக கடைக்கு போயிட்டோம். அது என்ன ஃபங்க்ஷன் கம்மிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நினைச்ச மாதிரியே 3 கொலுசு போட்டதுனால நல்லா பார்வையாவும் பட்டையாவும் எடுக்க முடிஞ்சது. கொலுசு எடுத்தது போக பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு. பழைய விலைக்கு பணமெல்லாம் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், பொருளாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நிஷாந்த் குட்டிக்கு ஒரு செயின் ஒன்று எடுத்துட்டோம். செயினும் எடுத்ததுனால பழசு போக 600 ரூபா கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஒரு குண்டுமணியை எடுத்தாலும் மொட்டமாவும் தேய்மாவும் இல்லாம எடுத்தது கிடையாது. அது போலதான் இன்னைக்கு அவங்க எடுத்து கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே நிஷாந்த் குட்டி நானும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொலுசு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.